போட்டுக்கலாம். இவர் வந்து தோசை போட்டுக்கலாம். முரளின் பேர். எங்கள் ரோட்டில் வந்து பெரிய நாயக்கம்பாளையம். எந்த ஊர்லேருந்து வர? நான் பன்னிமடக்கம். பன்னிமடையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். பன்னிமடையிலேருந்து வராரு ரோட்டில். நல்ல காஸ்ட் அயனு இரும்பு தோசைக்கல்லாம் விற்கிறாரு. இப்போ நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம், நிறைய பொருள் வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொன்றும் கனமாக இருக்குது. காஸ்ட் அயனு இதெல்லாம் ரொம்ப கனமாக இருக்குது. தோசைக்கல் இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். இந்த பாருங்கள், ஆன் ரோட்டில் வராருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி இவர்கிட்ட வாங்கிக்கலாம். இவரோட பேர் வந்து முரளி. உங்கள் நம்பர் என்ன? ஃபோன் நம்பரு? 63 81 68 66 36 63 ஜிபேவில் வாங்கிக்கிறாரு. அதனால் தேவைப்படுறவங்க இவரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே வச்சுருக்கிறாரு. ஆப்பக்கடாயி, காஸ்ட் அயனு, கத்தி, இன்னும் நிறைய சாமான் வச்சுருக்கிறாரு. உங்களோட பழைய சாமான் ஏதாவது நான்ஸ்டிக்கு தேவைப்படாத சாமான் இருந்தால் கூட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்க. நான் நெக்ஸ்ட் கொண்டு வரேன். சரி சரி, இதை எடுத்துட்டு போங்க. இங்கே வச்சுருக்கோம். சரி முரளி, யாராவது கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பாரு, யூடியூப்பில் வரும், கேளு, பார்த்து ஜனங்களுக்கு நல்ல பொருளாக கொடு. அக்கா நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? ஹெவியாக பொருள் தரணும், நல்ல பொருளாக கொடுக்கணும். புரியுதுங்களா? அதாவது கோயம்புத்தூரில் எந்த இடத்துக்கும் போவியா? எல்லா பக்கம் போவாக்கா. கோயம்புத்தூரில் இருக்கவங்க இவரை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. அவர்கிட்ட பொருள் வாங்கிக்கோங்க. ஆன் ரோடு அவருக்கு வந்து இதை நல்ல இந்த ஷாப்பில் விட இவர்கிட்ட கணிசமாக நல்ல பொருளாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.